திருக்குறள் தெரிந்து தெரிதல் 501வது குறள். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையாலும் ஆராய்ந்தே ஒருவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது இங்கே தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, அறம் அப்படிங்கிறது என்னென்னா, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவன் அறம் செய்தவன், தூக்கிட்டு போகிறவன் பாவம் அப்படி கிடையாது. அது அந்த வந்த வாய்ப்பு தான், அங்கே வேறு எதுவும் கிடையாது. அதாவது இங்கே அறம்ங்கிறது என்னென்னா, ஒரு உயர்ந்த குணம், ஒரு கொடை, தர்மம் பண்ணுறது அறம். புறம் பேசாமல் இருக்கிறது அறம், உண்மை பேசுறது அறம். என்ன அறம் என பெற்றதே இல்வாழ்க்கைன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். வாழ்க்கையில் குடும்பம் நடத்துகிறதே ஒரு அறம்தான்றார். அதாவது ஒரு மனிதனுடைய அறத்துடைய குவாலிட்டி, அவன் எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன். பொருள், அதாவது இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு வள்ளுவரே சொல்லுவார். காசு இல்லாதவனை எல்லோரும் கேவலமாக பேசுவாங்க, பணக்காரங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. அதாவது வள்ளுவர் கடுமையாக சொல்லும்போது, ஒரு பணம் இல்லைன்னா பெத்த மகனையே யாரோங்கிற மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லுவார். ஆக இன்பம் அப்படிங்கிறது என்னென்னா மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த இன்பம் பெரிய இன்பமாக இருக்கணும். அதாவது ஒருத்தன் படிக்கிறான் கல்வியை, அதில் வரக்கூடிய இன்பம் ரொம்ப அதிகம். ஒருத்தங்களுக்கு இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்குறான், ஈகைங்கிறது என்னது, மனம் கொடுக்கறது, திரும்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது. அந்த கொடுக்கறது ஒரு இன்பம். அடுத்தவங்கள பாராட்டி பார்க்கறது ஒரு இன்பம். குறை சொல்லாமல் இருக்கிறது ஒரு இன்பம். இன்பங்கிறது அருமையான ஸ்வீட் சாப்பிட்றதும் இன்பம். அப்போ அது ஒரு இன்பம். தன் உயிருக்கு அச்சம் இந்த 4 வகையாலும் பார்க்கணுன்றார். தனக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி ஒருத்தரை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அறவழியில் உறுதியானவனாகவும், பொருள் வகையில் நாணயமானவனாகவும், இன்பம் தேடி மயங்காதவனாகவும், தன் உயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆராய்ந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். ஒருத்தர் நம்ம நட்பாக ஏற்றுக்கிறதா இருந்தோ, ஒரு பணிக்கு அமர்த்துறதா இருந்தாலோ, அவன் எந்த அளவுக்கு நியாயஸ்தன், எந்த அளவு பொருள் மேலே அளவுக்கு அதிகமாக பற்று இல்லாமல் இருக்கான், எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து வராது, எவ்வளோ இன்பத்தை நோக்கி அவன் போகிறான்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒருத்தரை நம்ம ஒரு பதவியில் அமர்த்தணும்.